ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஒளியின் தேவன், மகா பிரகாசமான ஒளியிலே வசிக்கிறவர். பாருங்க, இந்த செய்தியின் தலைப்பு ஒளியின் தேவன் நமக்காக இருளிலே இறங்கினார். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வசிக்கிறவர், மகா பிரகாசமான ஒளியிலே வசிக்கிறவர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவரும் அவரை காணக்கூடாதபடிக்கு மகா பிரகாசமான ஒளியிலே வசிக்கும் தேவன், அவர் இருளிலே இறங்கி வந்தார், காரிருளிலே அவர் வாசம் செய்தார் என்று கூட நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒளியின் தேவன் ஏன் காரிருளிலே வசிக்க வேண்டும்? ஒளியின் தேவன் பாருங்க, காரிருளில் நமக்காக இறங்கி வந்தார், வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். மகா பிரகாசமான ஒளியிலே வசிக்கிற தேவன், அவர் காரிருளிலே ஏன் வர வேண்டும் என்று வேதம் நமக்கு விளக்குகிறது. பாருங்க, ஒளியின் தேவன் நமக்காக இந்த இருளிலே இறங்கினார். ஆதியிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த பூமி, நாம் வசிக்கிற இந்த பூமியானது, பிரியமானவர்களே, இதை பூமியை சுற்றிலும் காரிருள் சூழ்ந்திருந்தது. அருமையானவர்களே, பரமண்டலங்களிலே மகா பிரகாசமான ஒளியிலே வசிக்கிற தேவன் இருள் சூழ்ந்திருந்த இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாகவும், இந்த பூமியில மனுஷனை உண்டாக்கி மனுஷன் வாழ்வதற்காக இந்த பூமியை மனுஷனுக்கு ஏற்ற விதத்திலே உருவாக்கவும் கூட காரிருள் சூழ்ந்திருந்த இந்த பூமியிலே மகா பிரகாசமான பரமண்டலத்திலே இருந்த தேவன் இறங்கி வந்தார். பாருங்க, ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே நாம் இதை குறித்து மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே முதல் 3 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த இருள் சூழ்ந்த பூமியின் மேலே தேவன் அசைவாடினார். அதற்கப்புறம் என்ன நடந்தது? 3வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. காரிருள் நிறைந்த இடத்துல வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக தேவன் இறங்கி வருவார். உங்களுடைய வாழ்க்கையில காரிருள் நிறைந்த பகுதியிலே, கஷ்டம் நிறைந்த பகுதியிலே அங்கே வெளிச்சம் கொடுக்கும்படியாகவும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்க. அன்றைக்கு ஆதியில இந்த பூமி முழுவதுமாக காரிருள் சூழ்ந்திருந்த பொழுது அங்கே வெளிச்சத்தை கொடுக்க பரமண்டலத்திலிருந்து இறங்கி வந்தார். பூமியிலே இறங்கி வந்து பூமியிலே வெளிச்சத்தை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பார். அவரை நோக்கி இந்த நேரத்தில் பார்ப்பீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், இந்த பூமியானது ஆரம்பத்தில் எப்படி ஒழுங்கின்மையாக இருந்தது, அது போல மறுபடியுமாக அந்த பிசாசின் சாத்தானுடைய செயல்னாலே பாவ இருள் இந்த உலகத்தை சூழ்ந்து கொண்டது. பாவ இருள் சூழ்ந்து கொண்டிருந்த இந்த உலகத்தில் பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக பரலோகத்திலிருந்து அருணோதயம் கீழே இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. நாம் லூக்காவிலே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் 78, 79 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் முதல் அதிகாரம் 78, 79 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது. ஹல்லேலூயா. உன்னதத்திலே அருணோதயமாக மகா பிரகாசமான சூரிய வெளிச்சமாக இருந்த தேவன் மரண இருள் இருந்த இந்த உலகத்தில், பாவ இருள் சூழ்ந்திருந்த இந்த உலகத்தில் பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் மனுமக்களுக்கு வெளிச்சம் கொடுத்து ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அருணோதயம் இறங்கி வந்து நம்மை சந்தித்தது. ஆகவேதான் ஒளியின் தேவன் இருளிலே இறங்கினார், உங்களுக்காகவும் எனக்காகவும்.
நமக்கு ஆத்ம ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து நமக்கு வெளிச்சம் விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே இறங்கி வந்தார், மனுஷனாக அவதரித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் மனுஷனாக இந்த உலகத்திலே அவதரித்து, பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை எப்படி நீக்கினார் என்பதை கூட வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் தேவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு சமமாக இருந்தார், தேவனாகவே இருந்தார், மகா பிரகாசமாக இருந்தார். ஆனாலும் கூட அந்த பிரகாசமான அந்த மேன்மையை அவர் விட்டு உதறி இந்த பூமியிலே இறங்கினார். பூமியிலே இறங்கினது மாத்திரமல்ல, பூமியிலே இறங்குவதற்கு தன்னை தாழ்த்தினது மாத்திரமல்ல, நமக்காக சிலுவையிலே மரிக்கும்படியாக பலியாக ஹல்லேலூயா தம்மையே ஒப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினார். மகா பிரகாசமான மகா மேன்மையான உன்னதங்களிலே விற்றிருந்த தேவன் தன்னை மிகவும் தாழ்த்தி மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாம் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மகா உன்னதங்களிலே விற்றிருக்கிற மகா பிரகாசமான வெளிச்சத்திலே வசித்து கொண்டிருந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், தேவனுக்கு சமமானவர், தேவனாகவே இருந்தவர், இந்த பூமியிலே நம்மை மீட்கும்படியாக, நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக அவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்தது மாத்திரமல்ல, சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலுவை என்ற அந்த இருளிலே, மரண இருளிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே நமக்காக அவர் மரித்தார். அதைத்தான் இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் இந்த நாளிலே அனுசரித்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக பாடுபட்டு, பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் 18ஆம் தேதி நாம் குட் ஃப்ரைடே நாளை நாம் அனுசரிக்கிறோம். அந்த நாள் கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததற்கு அடையாளமான ஒரு நாள், நினைவு கூறுதலான ஒரு நாளாக உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிறார்கள். மேபி இந்த ஏப்ரல் மாதம் அந்த 18ஆம் தேதி அவர் சரியாக சிலுவையில மரித்த நாளாக இருக்காது. ஆனாலும் கூட அதை நிறைவு கூறும்படியாக ஒரு நாளை தேர்ந்தெடுத்து உலகம் முழுவதிலும் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் கூட, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உன்னதங்களிலே இருந்தவர், தேவனாய் இருந்தவர், இந்த பாவ உலகிலே இருளிலே வந்தது மாத்திரமல்ல, மரண இருளிலே தம்மை மூழ்கடித்து சிலுவையிலே நமக்காக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஒளியிலே வசிக்கிற தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் இருளிலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினது மாத்திரமல்ல, சிலுவையிலே அவர் மரித்த பிறகு, சிலுவையிலே மரித்து அவரை கல்லறையில அடக்கம் பண்ணினார்கள். 3 நாள் இருந்தார். 3வது நாளுக்கு பிறகு உயிரோடு எழுந்தார். அந்த 3 நாள் கல்லறையில இருந்த பொழுது அவருடைய ஆவி என்ன செய்தது என்றால், இன்னும் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி, இன்னும் பாதாளத்துக்கு இறங்கி, இன்னும் அதிகமான இருளிலே இறங்கி, அங்கே பிசாசு சிறைபிடித்து வைத்திருந்த தன்னுடைய மக்களை எல்லாம் விடுவித்து அவர்களை உன்னதத்திற்கு, வெளிச்சத்திற்கு தம்மோடு எடுத்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் வாசிக்கிறோம் ஏசாயா 25வது அதிகாரத்தில், ஏசாயா 25வது அதிகாரத்தினுடைய ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 25:8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறியது. இதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது எபேசியர் என்ற புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரத்தில்
8 முதல் 10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எபேசியர் 4:8-10 வரைக்கும். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? அல்லேலூயா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் அங்கே இருந்த பொழுது அவருடைய ஆவி பூமியின் தாழ்விடங்களிலே மகா இருளிலே இறங்கி அங்கே பிசாசு சிறைபிடித்து வைத்த அநேகரை விடுதலையாக்கி அவர் உன்னதத்திற்கு, அந்த பரம வெளிச்சம் இருக்கிற பரமண்டலத்திற்கு அவர் ஏறி உன்னதத்திற்கு ஏறி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து மகா மேன்மையிலிருந்து இந்த பூமியிலே தம்மை தாழ்த்தி, இந்த பூமியில மரண இருள் இருக்கிற வரைக்கும் அவர் தாழ்த்தினவர் இன்னும் அதிகமான ஆழத்திற்கும் போய் பிரியமானவர்களை சிறைப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலையாக்கி உன்னதத்திற்கு ஏறினார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து, உன்னதத்திற்கு ஏறின இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து வந்து அவர் உன்னதத்திற்கு ஏறி போனார். ஹல்லேலூயா. மறுபடியும் தம்முடைய பரமண்டலத்திற்கு, அந்த வெளிச்சமுள்ள ஒளியின் வாசஸ்தலத்திற்கு ஏறி போனார். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், நான் மீண்டும் வருவேன், அங்கே இருந்து மீண்டும் வருவேன், எனக்காக என்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை காத்து கொண்டு கற்பனைகளின்படி நடந்து என்னை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் கூட மறுபடியும் அந்த உன்னத பரமண்டலத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லும்படியாக நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் இயேசு சொன்ன வார்த்தைகள் பிரியமானவர்களே, 14 யோவான் 14 அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தர் அந்த உன்னதத்திலே சென்றிருக்கிறார். அங்கே நமக்காக மகா பெரிய பங்களாக்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இங்கே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவருக்காக எவ்வளவு நாம் ஜீவிக்கிறோமோ, எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்கிறோமோ, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எவ்வளவு அர்ப்பணிப்போடு முன்னேறுகிறோமோ, அதற்கேற்ற விதத்திலே மகா பெரிய மாளிகையை நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் ஆயத்தம் செய்கிறார். ஆயத்தம் செய்து பிரியமானவர்களே, இந்த உலக முடிவிலே ஒரு நாள் வரப்போகிறார். வந்து காத்து கொண்டு இருக்கிற தம்முடைய பக்தர்களை அழைத்து கொண்டு அந்த உன்னதத்திற்கு, அந்த ஒளியின் இடத்திற்கு நம்ம எடுத்து கொண்டு போகிறார். ஆயத்தமா? ஆயத்தமா? ஆகவே பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே, இந்த உலக வாழ்க்கையிலேயே, இந்த உலக வாழ்க்கை இருள் நிறைந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில புகுத்தும் பொழுது அதை நாம் வெறுத்து ஒதுக்கி இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக, இயேசுவின் பிள்ளைகளாக மாறி ஒளியின் பிள்ளைகளாக ஒளியிலே அவரோடு நாம் நடக்க வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மோடு, பரிசுத்த ஆவியாக நம்மோடு இன்றைக்கு ஜீவிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், பரிசுத்த பாதையிலே நம்மை வழி நடத்துகிறார். ஆயத்தமா? அவரை விசுவாசிக்க ஆயத்தமா? அவரை விசுவாசியுங்கள், அந்த பரிசுத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலேயே நாம் ஒளியின் பிள்ளைகளாக நடப்போம். ஒரு நாள் வரும், இந்த உலகம் முடியும், இந்த உலகத்தை கர்த்தர் முடித்து ஒரு புதிய உலகத்தை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அவர் வந்து இறங்கி அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் என்றென்றுமாக நித்தியமாக ஒளியிலே இருக்கும்படியாக நம்ம எடுத்து செல்ல அவர் இதோ வருகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் ஒளியிலே இருக்கிறது போல நானும் அவரோடு ஒளியிலே இருப்பேன் என்று இந்த நாளிலே நாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். பாருங்க, நாம் வாசிக்கிறோம் 1 யோவான் முதல் அதிகாரத்தில், 1 யோவான் முதல் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள், இன்னும் கூட அடுத்த சில வசனங்களை கூட நாம் வாசிக்கலாம். 1 யோவான் முதல் அதிகாரத்தில் 5வது வசனம், 6வது வசனம், 7, 8, 9 விதமாக நாம் வாசிக்கிறோம். தேவன் ஒளியில் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். நானும் இருளிலே
வெளிச்சத்திலே நானும் கர்த்தருடைய பிள்ளை தான், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் ஒளியின் பிள்ளை என்று சொல்லிட்டு நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இருளுக்கு ஏற்ற செயல்பாடுகளாக இருந்தால், தவறான தப்பான பாவமான காரியங்களாக இருந்தால் நாம் பொய் சொல்லுகிறோம். நாம் ஒளியின் பிள்ளைகள் அல்ல, இருளிலே நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே என்ன சொல்றாரு, அவர் ஒளியில் இருக்கிறதை போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சிந்தின ரத்தம் நம்முடைய பாவத்தின் பரிகாரமாக, பாவ பலியாக நமக்காக சிலுவையிலே மரித்து சிந்தின ரத்தம் நம்மை மன்னிக்கிறது, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு புதிய பலன் கொடுக்கிறது, ஒரு புதிய பரிசுத்த வாழ்க்கைக்கான பலன் கொடுக்கிறது. அவர் பலன் கொடுக்கும் பொழுது நாம் அவர் எப்படி ஒளியிலே இருக்கிறாரோ அதே போல நாம் ஒளியிலே நடக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்கள், அடுத்த வசனத்தில் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடாது, என்கிட்ட பாவமே கிடையாது, நான் நல்லவன், நான் யாருக்கும் தீங்கு செய்து சொல்லாதீங்க. இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் பாவத்திலே பிறந்து விட்டோம். பிரியமான, சிறியதோ பெரியதோ ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு தேவை, ஒரு சுத்திகரிப்பு தேவை. அது இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் கொடுக்க முடியும். அதை கொடுக்கத்தான் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பரலோகத்திலிருந்து, பரமண்டலத்திலிருந்து, ஒளியிலிருந்து இந்த இருள் நிறைந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் மரண இருளை தம்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு ரத்தம் சிந்தி, அவருடைய ரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒளியின் தேவன். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க ஒப்பு கொடுப்போம். நாம் ஒளியிலே நடக்க நம்முடைய கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் போன்ற பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் போன்ற சுகவீனங்கள், பலவீனங்கள், கடன் தொல்லைகள் எல்லாவற்றையும் இயேசு மாற்றுவார். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றி ஒரு பிரகாசமான வாழ்க்கை இந்த உலகத்தில் கொடுத்து, மாத்திரமல்ல இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும்போது பிரகாசமான பரலோக பரமண்டலத்திலே நம்மை சேர்த்துக் கொள்வார். கர்த்தராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும். அப்பா, வாழ்க்கையில் இருக்கிற இருள் நிறைந்த பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் விடுதலை அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மை பற்றி கொண்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலையை தாரும், ஆசீர்வதியும். நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக நடக்க பலன் தாரும், கிருபை தாரும். உமக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.